ஒரே குடும்பத்தை சேர்ந்த 16 பேரை மொத்தமாக விழுங்கிய மண் சரிவு. குடும்பத்தின் உடல்களுக்காக வற்றிய கண்ணீருடன் பிணவரையில் காத்திருந்த பெண்மணி. விதி இதைவிட கொடுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி 40 வயது பெண்மணியான நௌசிபா அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த 11 பேரு முண்டக்கையோடைய மண் சரிவுல அடித்து செல்லப்பட்டது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அவங்களுடைய தாய், தந்தை, மூத்த சகோதரர், 2 சகோதரிகள், 6 மருமகள்கள்னு எல்லாருமே ஒரே பூர்வீக வீட்டுல அன்னைக்கு இரவு தங்கியிருந்தாங்களாம். நௌசிபா தன்னுடைய கணவரோட குடும்பத்துல 5 உறுப்பினர்களையும் இழந்திருக்காங்க. அவங்களுடைய மாமியார், 2 அண்ணிகள், 2 குழந்தைகளும் இழந்திருக்காங்களாம். இதுல மனவேதனை அடைஞ்ச நௌசிபா கடந்த 3 நாட்களாவே மேப்பாடி குடும்ப சுகாதார நிலையம் முன்னாடி கண் வீக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்களாமா. இந்த மண் சரிவுல உயிரிழந்தவங்களை தோண்டி எடுக்கப்படுற நிலையில அவங்களுடைய உடல்களை அடையாளம் காண்றதுக்காக ஒவ்வொரு முறையும் அவங்க அங்க இருக்கக்கூடிய தற்காலிகமான பிணவரைக்கு வந்துட்டு போறாங்களாமா. இந்த நிலையில சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை துணியில எண் 168 அப்படின்ற பெண் குழந்தை ஒண்ணு நீல மையில எழுதப்பட்ட புதிய உடல் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சாமா. அப்போ அதை அடையாளம் காண்றதுக்காக யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நபர் கேட்க, நௌசிபாவும் அவங்களுடைய மருமகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தாங்களாம். ஆனா அது அவங்களுடைய மருமகள் கிடையாதான். கடந்த 3 நாட்களாவே இப்படி அதிர்ச்சிகரமான வழக்கத்தையே அவங்க மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். பல உடல்களை பார்க்கும்போது முகங்கள் சிதைந்திருக்கப்பட்டதால அது காட்டப்படாமலேயும் இருந்திருக்காமா. கைகளை வச்சும் கால்களை வச்சுமே அவங்களுடைய உறவினர்களை அடையாளம் காண வேண்டியதா இருந்ததாமா. மனச ரணமாக்கக்கூடிய இந்த சம்பவம் பலரையுமே துயரத்துல ஆழ்த்திருக்கு.